ஹலோ ஆல். டுடே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒன்றுமே பெரிய வேலைலாம் கிடையாதுங்க. ஒரு 2 வெங்காயம், 4 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லைங்க. அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகும் கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயம், பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் பச்சை மிளகா காரம் தான், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் மீடியம் இந்த கண்ணாடி பாத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடல மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். கடல மாவையும் எடுத்து ஊற்றிக்கலாம். கடல மாவு அதாவது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா இது ஆற நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.